வெல்கம் டு குட்டி பாப்பா குக்கிங். நம்ம இன்னைக்கு ரொம்ப எம்மியான டேஸ்டியான பிஸ்கெட் டெசர்ட் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். அரை கப் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் பால் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த 1.5 கப் பாலில் நம்ம அரை கப் கரைச்சி வச்சிருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் வச்சு அதை சேர்த்துடலாம். இப்போ அடுப்பில் வச்சு திக்காகிற வரையும் கைவிடாமல் கலந்துக்கலாம். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கலந்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸ்டரை பாதியை செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஃபி டிகாஷன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்கெட் மேரிகோல்ட் பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன். இதை 2 உடைச்சுக்கலாம். இப்போ நம்ம உடைச்சு வச்சிருந்த பிஸ்கெட்டை காஃபி டிகாஷன்ல டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி ஒரு பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் மிக்ஸ்டர் சேர்த்துக்கலாம். இப்போ 3rd லேயரா பிஸ்கட் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ கோகோ பவுடர் மிக்ஸ்டரை சேர்த்துக்கலாம். இன்னொரு லேயர் பிஸ்கட் அடுக்கிக்கலாம். திருப்பியும் ஒயிட் லேயர் சேர்த்துக்கலாம். அடுத்த லேயர் பிஸ்கெட்டை வட்டமா வச்சுக்கலாம். 2 உடைக்க வேணாம். இப்போ கோகோ பவுடர் லேயரா வச்சுக்கலாம். டெஸ்கேட்டட் கோகனட் தூக்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா லேயரா வந்திருக்கு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 3 ஹார்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சா 1 ஹார்ல செட் ஆயிரும். 2 ஹார்ஸ் கழிச்சு பார்த்தா நம்ம டேஸ்டியான எம்மியான பிஸ்கெட் டெசர்ட் சாப்பிட தயாராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அழகாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.